என் பிள்ளையே, இப்பொழுது உன் முருகன் உன் சண்முகநாதன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். உன் பூஜையில் நான் மனம் குளிர்ந்து விட்டேன். உனக்கானதை உன்னை தேடி வரச் செய்வதற்காக இந்த அப்பன் முருகன் நானே வந்திருக்கின்றேன். நீயோ என்ன நினைக்கின்றாய் தெரியுமா? நான் நதியாய்தான் இங்கு ஓடிக்கொண்டே இருக்கின்றேன். ஆனால் எத்தனை தடைகளை தாண்டி போய்கொண்டு இருக்கின்றேன். ஒன்றும் தீர்ந்த பாடில்லையே என்று யோசிக்காதே. ஓடிக்கொண்டு இருக்கும் போதே உனக்கான புதிய வழிபாதையை நான் உருவாக்கி கொண்டுதான் இருக்கின்றேன். பிடிவாதமாக இந்த விஷயம்தானே உன்னில் இருந்து கொண்டு இருக்கின்றது. அந்த பிடிவாதத்தை ஜெயிக்க வைப்பதற்காகத்தான் வந்து இருக்கின்றேன். ஏனென்றால் அந்த பிடிவாதமானது உனக்கு தேவையானதாகவும் தான் இருந்து கொண்டிருக்கின்றது. நீ எதற்காகவும் இங்கு தயக்கம் காட்டிக் கொண்டு இருக்காதே. பிரிந்தவரை நினைத்தும் விலகி சென்றவரை நினைத்தும் கடந்துவிட்ட உறவுகளை நினைத்தும் இங்கு என்ன செய்வது, எப்படி செய்வது, எனக்கு உறுதுணையாக அல்லவா இருந்து கொண்டிருந்தால், எனக்கென்றல்லவா இங்கு இருந்து கொண்டிருந்தாள். ஆனால் ஒன்றுமே நடந்த பாடில்லையே என்று யோசிக்காதே. என் பிள்ளையே, அழகான வீட்டுக்குள் அன்பான கூடப்படும் இங்கு கூடாக இருந்து கொண்டு இருக்கின்றாய். அமைதியாக காத்திருக்கின்றாய். இதோ உனக்கான சிறகடிக்க வேண்டிய காலம் வந்து விட்டது. காலம் கடந்து விட்டதே என்று யோசிக்காதே. நான் உனக்கு தரமான ஒன்றை தருவதற்காகத்தான் வந்து இருக்கின்றேன். விலகியவர் உன்னை தேடித்தான் வரப்போகிறது. இறுதி பக்கம் இதுதான் என்று தீர்மானித்து நீ ஓடிக்கொண்டே இரு. வரப்போகும் பிரச்சனையை நினைத்து எல்லாம் நீ அழுது கொண்டே இருக்காதே. உனக்கான மிகப்பெரிய பிரச்சனையை தீர்த்து வைத்து உன் மனக்குழப்பங்கத்தை எல்லாம் அடித்து நொறுக்கிவிட்டு உனக்கு வெற்றியை தருவதற்குத்தானே இந்த அப்பனானவன் நான் வந்து கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளையே, யார்தான் வேண்டும் என்று நீ என்னிடம் சொல்லிவிட்டாயே. யார் உனக்காக இருந்து கொண்டு இருக்கின்றார் என்று நீ சொல்லிவிட்டாயே. அதன் பிறகும் நீ சற்றும் யோசிக்காதே. உனக்கான வெற்றியை தருவது நான் தான் என்று சொல்லிவிட்டேன். இனியும் உன் மனதிற்குள் எதை நினைத்து கொண்டு இருக்காதே. அடைய வேண்டிய இலக்கிலே அலட்சியம் காட்டாமல் கடினமான பாதையாக இருந்தாலும் இந்த முருகனின் நாமத்தை சொல்லிக் கொண்டு நீ ஓடிக்கொண்டே இரு. நீ என்ன செய்கிறாய் என்பதெல்லாம் இங்கு கேள்வியல்ல. யாருக்காக செய்கிறாய், எதற்காக செய்கிறாய் என்பதும் கேள்வியல்ல. நீ மகிழ்ச்சியில் செய்கிறாயா, கவலை கொள்கிறாயா என்பதில் மட்டும்தான் இங்கு இருக்க வேண்டும். மகிழ்ச்சியான உன் காரியத்தை செய்யும் போது வெற்றி உனக்கு நிச்சயமாக்கப்படுகிறது. எவ்வளவு தூரம் கடந்து வந்து இருக்கின்றோம் என்பதை விட இன்னும் எவ்வளவு தூரத்தை கடக்க வேண்டியதிருக்கின்றது என்று யோசித்துப்பார், சிந்தனை செய்துப்பார். அதுதான் உனக்கான ஊக்க சக்தியை உனக்கு கொடுக்க போகிறது. வெற்றி ஒவ்வொரு நாளும் செய்யும் சிறிது சிறிது முயற்சிகளுக்கான கூட்டுத்தொகைதானே. என் பிள்ளையும் அந்த முயற்சியை மட்டும் நீ விட்டு விடாதே என்று நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இங்கு யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் சொல்லிவிட்டு போகட்டும். உழைப்புக்கான காத்திருப்புக்கான பலனை நான் உனக்கு தருவதற்காக வந்திருக்கும் போது நீ சற்றும் யோசிக்காதே. உனக்கான காரியத்தை செயல்படுத்துவதற்கு நானே இந்த அப்பன் முருகன் வந்து இருக்கும்போது, வாழ்க்கையின் பாதை இங்கு சீராக இருந்து கொண்டு இருக்கும்போது நீ எதை பற்றி தங்கமே யோசிக்கின்றாய்? உன் வாழ்க்கையில் எதை உனக்காக நான் தர வேண்டும் என்று இங்கு நினைத்து கொண்டு இருக்கின்றேனோ அதை உனக்கென்று நிரந்தரமாக்க வந்து இருக்கும் போது உன்னுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் இங்கு பூர்த்தியாகத்தான் போகிறது. நீ எந்த காரியத்தை வெற்றியடைய செய்ய வேண்டும் என்று நினைத்தாயும் அதை வெற்றியடைய செய்வதற்காக நானே உன்னில் வந்து கொண்டு இருக்கும்போது சரி தவறை பிரித்து கொண்டு இருக்காது. எதை வந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு மன வலிமையோடு தாங்கிக் கொள்ளும் சக்தியை மட்டும் பார்த்துக்கொள். உனக்கான வாழ்க்கையில் உன்னை அங்கு செயல்படுத்தும் விதமாகத்தான் தயார்படுத்தி கொண்டு இருக்கின்றேன். மன கஷ்டங்கள் வருகிறது, சங்கடங்கள் வருகிறது என்றெல்லாம் நீ யோசித்து கொண்டு இருக்காதே. அத்தனை
அத்தனையும் தாண்டி உன் வாழ்க்கையில் உன்னை ஜெயிக்க வைப்பதற்குத்தான் இந்த அப்பனானவன் நான் வந்து கொண்டிருக்கின்றேன். வருகின்ற கவலைகளை நினைத்து எல்லாம், வரப்போகும் ஆபத்தை நினைத்து எல்லாம் நீ வருத்தப்பட்டு கொண்டிருந்தால் வருத்தங்கள் மட்டும்தான் இங்கு மிச்சமாகி கொண்டிருக்கும். முடங்கிவிட்டால் உன் முயற்சிகள் இங்கு வெல்லாது என் பிள்ளையே. அதனால் அந்த முயற்சியில் இருந்து பின்வாங்காமல், நீ எடுத்துக்கொண்ட விஷயத்தில் இருந்து பின்வாங்காமல் உன் செயலை செய்து கொண்டே இரு. நிச்சயம் உன் நல்வுள்ளத்தை புரிந்து கொண்டு, உன் மனதை புரிந்து கொண்டு உனக்கானவர் உன்னை தேடித்தான் வரப்போகிறார். எந்த விஷயத்திற்காகவும் எதையோ நினைத்து நீ அழுது கொண்டிருக்க வேண்டிய இங்கு அவசியமே கிடையாது. நடப்பதையெல்லாம் தாண்டி நீ ஜெயிக்க வேண்டிய கட்டத்தின் ஏற்றத்தையும் தான் இங்கு ஏறுவதற்கு ஆரம்பித்து விட்டாயே. மற்றபடி எதற்காக நீ அழுது கொண்டிருக்கின்றாய்? மனதோடு உனக்காக உன்னை தேடி வந்திருக்கின்றேன். நடப்பதையும் நடக்கப் போவதையும் நினைத்து நினைத்து நீ அழுது கொண்டிருந்த காலங்களும், அலைந்து ஓய்ந்து கொண்டிருந்த காலங்களும் முடிந்தே விட்டது. இனி எந்த ஒரு காரணத்திற்காகவும் நீ நினைத்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் செயலை செய்யும் போது உனக்கு முன்னாலும் பின்னாலும் இந்த அப்பனானவன், இந்த வேலவன் உனக்காக நான் இங்கு காத்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை நீ மறுத்தும் விடாதே. உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, 7 கடலுக்கு அப்பாற்பட்டு நீ இருந்தாலும் சரி, முருகனே என்று மட்டும் நீ சொல்லிப்பார். நீ விடும் கண்ணீர் விடுக்கு நான் என் கையிலே ஏந்தி அதை பொக்கிஷமாக மாற்றி உனக்கான வாழ்க்கையை மாற்றுவதற்கு, நீ எதிர்பார்த்த தருணத்தை தருவதற்கு இந்த அப்பனை தவிர வேறு யாரும் துணை இல்லை என்று நீ நினைத்துக்கொள். என் தங்கமே, உன் கரத்தை பற்றியதுதான். நான் விட்டுவிடப் போவதே கிடையாது. நீயே என்னை வெறுத்து ஒதுக்கினாலும் சரி, நான் என் பிள்ளையின் கண்ணீர் விடும் நிலையை பார்த்துத்தான் இனியும் உன்னை விட்டுவிடக்கூடாது என்பதற்காக என் கருவறைக்குள் வைத்து உன்னை பாதுகாப்பதற்காக வந்து இருக்கின்றேன். அப்படி இருக்கும்போது தடுப்பது யாராக இருந்தாலும் சரி, அந்த இவனாகவே இருந்தாலும் சரி, உன் வாழ்க்கையின் கனவுகளை பலிக்கச் செய்ய நான் வந்து இருக்கும்போது இனி சற்றும் எதை பற்றியுமே யோசிக்கவே செய்ய வேண்டாம். எதை நினைத்தாயோ, எதை தேடினாயோ, உன் வாழ்க்கைக்கான தேடலை நான் வாய்ப்பாக தர வந்து இருக்கும்போது அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கொள். உனக்கு வேண்டியதை கொடுப்பதற்கு நானே இந்த முருகன் வந்து இருக்கும்போது எதுவுமே இல்லை என்று யோசிக்க வேண்டாம். உன் மனதில் உள்ள பாரத்தை தான் என் காலடியில் நீ போட்டு விட்டாயே. உன் அத்தனை பாவ கணக்கையும் தான் நான் எழுதி தீர்த்து விட்டேனே. இனியும் இதற்காக என் தங்கமே சற்றும் யோசிக்கின்றாய்? உன் மனதை சாந்தப்படுத்திக்கொள். உன் மனதை அமைதியாக ஆசுவாசப்படுத்திக்கொள். இனி எல்லாம் நல்லதுதான் இங்கு நடக்கப் போகிறது. எத்துணை காலங்கள் உன்னை தேடி நான் வருகின்றேன். அத்தனையிலும் உனக்கான வெற்றியை தருவதற்காக நானே உனக்கான நிரந்தரமான செயலை செய்யத்தான் போகிறேன். எதை ஒன்றுக்காக, எந்த காரியத்திற்காகவும் நீ எதையுமே தொலைத்து விட வேண்டாம். உன்னுடைய வெற்றிக்காகத்தானே நீ காத்திருக்கின்றாய். உன் மனதில் உள்ளதை தருவதற்காகத்தானே இந்த அப்பன் முருகன் நான் வந்து கொண்டிருக்கின்றேன். எவ்வளவு தூரம் உனக்காக நான் உன் கூட பயணிக்கப் போகிறேன் என்பதை விட உன் காலத்திற்கு முன்கூடத்தான் இருந்து கொண்டு இருக்கப் போகிறேன் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. உன் கூடவே நான் பயணிக்கும் போது, உனக்காகவே நான் இருந்து கொண்டு இருக்கும்போது நீ எதற்காகவும் இங்கு அழ வேண்டிய அவசியமே இல்லை. வெற்றியின் தேடலை வாய்ப்புகளாக குவிக்க வந்து இருக்கின்றேன். என் பிள்ளையே, நீ அளவுக்கு மீறி சோதிக்கப்படுகிறாய் என்று தானே இங்கு அழுது கொண்டு இருக்கின்றாய். எதையும் நினைத்து அழ வேண்டிய அவசியமில்லை. உனக்கான விஷயத்தை தான் நான் கையில் எடுத்திருக்கின்றேன். எந்த அளவுக்கு மீறி இருந்தாலும் என்னை மீறி எதுவும் நடக்காது. இந்த முருகனை மீறி எதுவும் நடக்காது. இந்த ஐயனை மீறி எதுவும் நடக்காது என்று மட்டும் யோசித்துப்பார். உன் வாழ்க்கையில் நான் உயரத்தை காண்பிப்பதற்கும் உனக்கான வெற்றியின் தருணத்தை தருவதற்கும் தான் வந்து இருக்கின்றேன்.
உன் உழைப்பு தான் சரியான நோக்கத்தையும் சரியான லட்சியத்தையும் உன் கண்ணில் காட்டப் போகிறது. உழைப்பில்லாத வாழ்க்கை வெறுமையாகி கொண்டு இருக்கும் அல்லவா? அதனால் தான் நான் எப்பொழுதும் நீ சலிப்போடு செயல்பட்டு கொண்டு இருக்காதே என்று சொல்கின்றேன். உனக்கான வாழ்க்கையில் உனக்கு தேடலை தருவதற்காக வந்திருக்கும் போது நீ எதை நினைத்தும் எதை பார்த்தும் இங்கு வருத்தப்பட வேண்டாம். மனதில் குழப்பத்தோடு இருக்கும் என் தங்கமே, உனக்கான வெற்றியை தருவதென்று நான் உறுதியேற்றி விட்டேன். இனி நடக்கின்ற பாதையில் உனக்காக நான் காத்திருக்கின்றேன். உன் தடைகளை தாண்டி செல்வதற்காக மட்டுமல்ல, உன் வெற்றியை தருவதற்காகவும் தான் இந்த அப்பன் உதவி புரிந்து கொண்டு இருக்கின்றேன். இனி சற்றும் யோசிக்காதே, நான் உனக்காக துணை நிற்கின்றேன். ஜெயம் உனக்குத்தான். யாம் இருக்க பயமே.